உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தினாலே புத்தாண்டின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். ஆண்டவருடைய கிருபை உங்கள் ஒவ்வொருவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக. தேவன் 2023 முழுவதிலும் எத்தனையோ மேடு பள்ளங்கள் வாழ்க்கையில் வந்தாலும், எத்தனையோ சபதங்களும், எத்தனையோ உயிரை நோக்கி வந்த ஆபத்துகள் எல்லாவற்றிலும் ஆண்டவர் நம்மை காப்பாற்றி நமக்கு மெய்ப்பனாக இருந்து, மீட்பராக இருந்து, இரட்சகராக இருந்து, கோட்டையாக இருந்து, புகலிடமாக இருந்து நம்மை காப்பாற்றி இந்த புதிய வருஷத்தில் 2024வது வருஷத்திலே அடியெடுத்து வைக்கும்படியான பாக்கியத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் நம்மை நேசிக்கிறார் என்பதற்கு இதுவும் ஒரு அடையாளம். இந்த வருஷத்தின் வாக்குத்தத்தத்தை நாம் ஆண்டவருடைய நாமத்தினாலே நாம் பிதாவினிடத்திலிருந்து எதிர்பார்க்கும் பொழுது, அவர் இன்று உங்களுக்காக வைத்திருக்கிற வாக்குத்தத்தம் 138வது சங்கீதம் 8வது வசனம். நான் அதை வாசிக்கிறேன். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஜெபிப்போம். பிதாவே, உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வருகிறோம். இந்த வாக்குத்தத்தத்தின் மகிமையை, இந்த வாக்குத்தத்தத்தின் உட்கருத்தை எங்களுக்கு நீர் சொல்லித்தாருங்கப்பா. கையேந்தி நிற்கிறோம். எங்களை நீர் ஆசீர்வதித்தரலாம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். கர்த்தர் நமக்காக யாவையும் செய்து முடிப்பார். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, சில சமயங்களிலே கடந்த வருடத்திலே எத்தனையோ முறை ஏமாற்றங்கள் உங்களை சூழ்ந்திருக்கும். தோல்விகள் உங்களுடைய கழுத்தை நெரித்திருக்கும். பலவிதமான அவமானங்கள் உங்களுடைய வாழ்க்கையை கவ்வியிருக்கும். சில சமயங்களிலே நீங்கள் நம்பியிருந்தவர்கள் கைவிரித்திருந்திருப்பார்கள். நீங்கள் எந்த இடங்களிலிருந்து கதவு திறக்கப்படும் என்று ஆவலாக கண் திறந்து பார்த்திருப்பீர்கள் என்று அது உங்களுக்கு ஏமாற்றத்தை கொடுத்திருக்கும். ஆனால் இயேசுவின் நாமத்தினாலே நான் இன்று உங்களுக்காக கொடுக்கிற பிதாவினுடைய வாக்குத்தத்தம், கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார். இந்த வருஷத்தின் ஒவ்வொரு நாளும் ஒருவேளை அதே சம்பவங்கள் நேரிடக்கூடிய சூழ்நிலை வந்தாலும், இந்த வருஷத்திலே ஒரு புது பொழிவோடு, ஒரு புது கருணை, ஒரு புதிய கிருபை, ஒரு புதிய அன்பு, ஒரு புதிய அரவணைப்பு பரலோகத்தின் வாசல்களை திறந்து உங்களுடைய வாழ்க்கையில் வந்து சேரும் என்று நான் இயேசுவின் நாமத்தினாலே விசுவாசிக்கிறேன். கர்த்தர் நீங்கள் எண்ணமிட்டு இருக்கிற, திட்டமிட்டு இருக்கிற, ஜெபித்து வருகிற அத்தனை காரியமும் செய்து முடிப்பார். அமெரிக்காவிலே ஹவாய் என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்திலே ஒரு பெண்மணி 1990வது வருஷத்திலே பிறந்தாள். அவளுடைய பெயர் பெத்தானி ஹாமில்டன் என்று சொல்லப்படுகிற ஒரு அற்புதமான ஒரு பெண்மணி. அவளுடைய பெற்றோர் மீன்பிடிப்பு தொழிலிலே ஈடுபட்டவர்கள். ஆகவே இவருடைய வாழ்க்கை ஏறக்குறைய கடலோடு கடலாக கலந்திருந்தது. இந்த சறுக்கு படகு என்று சொல்லுகிறோமே, சர்ஃப் என்று, அந்த விளையாட்டில் அவள் 3 வயது இருக்கும் பொழுதே அந்த விளையாட்டை தெரிந்தவள். எவ்வளவு பிரமாண்ட ராட்சச அலை வந்தாலும், பிரம்மாண்ட அலை மேல் எழும்பி வந்தாலும் அதை லாபகரமாக அந்த படகிலே கால்களை வைத்து அவள் மேற்கொண்டு வருவாள். 3 வயதிலே. பிறகு 10 வயதிலே முழுவதுமாக அந்த விளையாட்டில் அவள் தேர்ச்சி பெற்றாள். 13வது வயதில் அக்டோபர் 31ஆம் தேதி 2003வது வருஷத்திலே, அதாவது ஒரு 20 வருஷத்திற்கு முன்பதாக, அவளும் அவளுடைய தோழி அலானா இருவரும் பேசிக்கொண்டே, தோழி ஒரு சறுக்கு படகிலும் இவள் ஒரு சறுக்கு படகிலும் மெதுவாக நீந்தி கொண்டு வரும் பொழுது ஒரு பெரிய அசம்பாவிதம் நடந்தது. 14 அடி நீளம் கொண்ட டைகர் ஷார்க் என்கிற ஒரு பெரிய பிரம்மாண்டமான சுறா மீன் நேரடியாக வந்து படகோடு சேர்த்து அவருடைய கையை, இடது கையை பிடுங்கி கொண்டு போய்விட்டது.
அலறினாள், துடித்தாள். அவளுடைய தோழியோ அலறினாள், துடித்தாள். ரத்தம் எங்கும் பரவிருந்தது. அதை பார்த்தவர்கள் ஓடி வந்து இன்னொரு படகிலை ஏற்றி அவளை மருத்துவமனைக்கு கொண்டு வந்தார்கள். முழுவதுமாக அவளுடைய கை போய்விட்டது. அவள் படுத்துக்கொண்டே ஆண்டவரிடத்திலே பேசினாள். ஆண்டவரே, அவ்வளவுதானா? நான் ஒரு பெண், 13 வயது நிறைந்த பெண், வாலிப பெண். எனக்கா இந்த அங்க குறைவு? எனக்கா இந்த சூழ்நிலை? இனி என்னுடைய கனவு பலிக்காதா? இந்த அமெரிக்க நாட்டிலே முதன்மையாக சறுக்கு படகு போட்டியில் நான் சாம்பியன்ஷிப் வாங்க வேண்டும் என்று நினைத்த, ஜெபித்த அந்த கனவு அவ்வளவுதானா என்று ஒவ்வொரு நாளும் கை இழந்தது அவளுக்கு பாரம் அல்ல, கனவு கலைந்து விட்டதே என்ற பாரம், கனவு சுக்குநூறாக போய்விட்டதே என்ற பாரம். சில சமயங்களிலே உங்களுடைய வாழ்க்கையும் நீங்கள் இப்படி உங்களுடைய கனவுகளை தொலைத்திருக்கலாம். சில விபத்திலே, சில பொருளாதார நெருக்கடியிலே, சில சமயங்களிலே திருமண பந்தம் நொறுக்கப்பட்டு, நசுக்கப்பட்டு, அவமானப்படுத்தப்பட்டு, பிரிவினால், அவமானத்தினால் தவித்துக் கொண்டு இருக்கலாம். ஆனால் இன்று தேவன் உங்களுக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம், கர்த்தர் எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். அந்த பெத்தானி ஹாமில்டன் தன்னுடைய படுக்கையிலே படுத்துக்கொண்டு, ஆண்டவரே, என்னுடைய நிலை இப்படித்தானா? இனிதான் இப்படி வாழ்க்கையை போகுமா என்று சொல்லி ஜெபித்துக் கொண்டிருந்தாள். ஆனால் எங்கிருந்த அந்த பலன், எங்கிருந்த அந்த தைரியம், எங்கிருந்த அந்த வாக்குத்தத்தம் அவருடைய சரீரத்திற்குள், அவருடைய ஆத்மாவுக்குள் ஊடேறி பாய்ந்தது. ஒரே மாதத்தில், நவம்பர் மாதத்தில் மீண்டும் புதி பொழுவோடு எழுந்தாள். ஆனால் ஒரு கரம் அல்ல, 2 கரம் வைத்துத்தான் அதில் நீந்த வேண்டும். ஆனால் இப்பொழுது ஒரு கரம் அல்ல, ஒரே கரத்திலே அவள் மீண்டும் குதித்தாள். அந்த சறுக்கு படகிலே அவருடைய போட்டியிலே ஈடுபட்டாள். ஜனவரி மாதம் 10ஆம் தேதி 2004வது வருஷத்திலே அந்த போட்டி. எல்லாருடைய கனவும் பெத்தானி ஹாமில்டன் இருப்பாள் என்று நினைத்தார்கள். ஆனால் இப்பொழுதோ அவள் கடைசி வந்தாலே பரவாயில்லை என்ற அளவுக்கு அவள் தள்ளப்பட்டாள். போட்டி ஆரம்பித்தது. ஆண்டவர் அவருடைய ஜெபத்தை, அவருடைய வியாகுலத்தை, அவருடைய கண்ணீரை கண்டார். அவருடைய ஜெபத்தை கேட்டார். அவருடைய கனவு நொறுக்கப்பட்டதே என்று அங்கலாய்த்த அந்த அங்கலாய்ப்பை அவர் அறிந்தார், உணர்ந்தார். சரித்திரம் சொல்லுகிறது, அந்த போட்டியிலே முதலாவது வந்தவர் பெத்தானி ஹாமில்டன். இன்றும் கலிபோர்னியாவிலே சர்ஃப் மியூசியம் என்று இருக்கிறது. அந்த மியூசியத்திலே அவருடைய பெரிய புகைப்படமும் அந்த சுறாமீன் கடித்து சென்ற அந்த படகும் வைக்கப்பட்டிருக்கிறது. மாத்திரமல்ல, அந்த வெற்றியின் கோப்பையும் அங்கே இருக்கிறது. காரணம், இன்று அவள் அமெரிக்காவிலே முதலாவது அவள் வந்திருக்கிறாள் என்றால் ஆண்டவர் எல்லாவற்றையும் அவளுக்காக செய்து முடித்தார். அந்த ஆண்டவர், அதே தேவன், அதே அற்புதத்தின் தேவன், அதே அதிசயத்தின் தேவன் இன்று உங்களுக்கும் இந்த வருடம் முழுவதும் உங்களுடைய காரியங்களை, உங்களுடைய ஏக்கங்களை, உங்களுடைய சொப்பனங்களை ஆண்டவர் செய்து முடிப்பார். அவமானங்கள் இருந்திருக்கலாம், ஆட்சேபனை இருந்திருக்கலாம், அசட்டுத்தனம் இருந்திருக்கலாம். ஆனால் இன்றோ தேவன் உங்களுடைய தன்னுடைய கரத்திலே ஏந்தி நிறுத்தி இருக்கிறார். நீங்கள் அவருக்கு முன்பதாக எப்பொழுதும் இருக்கிறீர்கள். நீங்கள் மறக்கப்படுவதில்லை. காரணம், கர்த்தர் எல்லாவற்றையும் உங்களுக்காக செய்து முடிக்க இந்த 2024வது வருஷத்தை தெரிந்தெடுக்கிறார். ஜெபிப்போமா? அன்புள்ள ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்திலே உங்களுடைய சமூகத்திலே நாங்கள் வருகிறோம். பாவியாக எங்கள் மேல் நீர் கிருபையாயிருந்தாலும் 2023வது வருஷம் கனவு போல போய்விட்டதே, ஒரு புகையை போல போய்விட்டதே. எத்தனையோ அவமானங்கள், எத்தனையோ ஏக்கங்கள், எத்தனையோ சங்கடங்கள், எத்தனையோ கண்ணீர் துளிகள், எத்தனையோ தோல்விகள், எத்தனையோ ஏமாற்றங்களின் மத்தியிலே அந்த வருடம் கடந்து போனது. இப்பொழுதோ சுவாமி ஆண்டவரே, ஒரு புதிய பொழிவோடு, ஒரு புதிய எண்ணத்தோடு வந்து நிற்கிறோம் உம்முடைய பாதத்திலே. ஆண்டவர் எங்களுக்கு தந்த வாக்குத்தத்தத்திற்காக உமக்கு நன்றி. சங்கீதம் 138:8வது வசனத்திலே, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்ற வார்த்தை ஒவ்வொரு நாளும் எங்களுடைய காதுகளிலே ரிங்காரிக்க கர்த்தாவே நீர் உதவி செய்தோம். இந்த நாளிலே, இந்த புத்தாண்டை சந்தோஷமாக கொண்டாட முடியாமல்
எத்தனையோ பேர், ஏன் இந்த சத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கிறவர்கள் மருத்துவமனையிலே இருக்கலாம், சில பேர் படுத்த படுக்கையாக இருக்கலாம், சில பேர் வேதனையோடு இருக்கலாம், சில பேர் சிலரை இழந்து தவித்துக் கொண்டிருக்கலாம், சில பேர் பிரிந்து போய் தனியாக விடப்பட்டவர்களாக இருக்கலாம். ஆண்டவரே இறங்கும் ஐயா, உம்முடைய கிருபை இறங்கட்டும், உம்முடைய கிருபை இறங்கட்டும், உம்முடைய அன்பு இறங்கட்டும், உம்முடைய ஆசீர்வாதம் இறங்கட்டும், உம்முடைய அர்ப்பணிப்பு இறங்கட்டும், உம்முடைய பாதுகாவல் இருக்கட்டும். கண்ணீரை தயவு செய்து துடைத்தருளும் கர்த்தாவே. அவர்களை அரவணைத்துக் கொள்ளும் கர்த்தாவே. நீர் யாவையும் அவர்களுக்காக செய்து முடிக்க போகிறதற்காக நன்றி, 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 நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, பயப்படாதிருங்கள். கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஆமென். இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு புத்தாண்டு வாழ்த்துதலை நான் பகிர்ந்து கொள்கிறேன். ஹாப்பி நியூ இயர். தேவன் உங்களோடு இருப்பாராக. ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ரிவைவல் டிவி.